குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி, துயரமான விஷயங்களும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி, நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, எது தீர்மானிக்குது? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்தில் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னா, தை மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும். ஸோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும், அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா, இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு அது ரொம்ப ஃபேவராக இருக்கா, இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சும முறையோட நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்திலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்ல போனால் வாழ்வியல் பரிகாரமாகவும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும், அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம 100% சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த 2026 தை மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் சிம்மம். சிம்மம் அப்படின்னாலே எல்லாருமே பயந்து ஓடுற ஒரு பெரிய விஷயம் நம்மளோட சனியோட இன்ஃப்ளூயன்ஸ், அஷ்டம சனி தாங்க. ஒரு தீரி சொல்லுவாங்க, பாவிகள் 6, 8, 12 மறையிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி அப்படிங்கிறது ஒரு அலிகிரகம், ஒரு பாவி அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் மறைஞ்சு ஏன் இவ்வளோ பெரிய அஷ்டம ஸ்தானத்தை கொடுக்குறாரு, ஏன் பிரச்சனை கொடுக்குறாரு? ஏன்னா அவர் கர்மகாரகன். அப்போது யாருக்கெல்லாம் இந்த சனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பார்வைப்படுதோ, அப்போ அஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் இல்லையா? அப்போது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் மாட்டுறாங்க. எங்கன்னா 7ல் போய் ராகு. அப்போ மனைவி ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ லக்னம் அப்படிங்கிறது அவர் 7ஆம் இடத்துல போய் ராகு போய் உட்காந்து செம்மையாக, அதுவும் டபுள் ராகு சதயத்தில் வேறு இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் பிரச்சனை, ஹார்ட் ஒர்க். ஏன்னா சனி லக்னத்தை பார்த்தாலே என்னென்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கட்டுமே, கடன் வாங்குறதுக்கு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த கடன் முடிச்சிட்டோம், ஓகே, அடுத்தது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதில் நம்ம ரொட்டேஷன் விடலாமா? அதே மாதிரி உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஏமாத்துறவங்க உங்களோட லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்களேன், இதில் கொஞ்சம் நீங்கள் பணம் போடுங்களேன், நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இல்லையா? மனைவி ஸ்தானம் மட்டும் கிடையாது, சமுதாய ஸ்தானமும் ராகு உங்களோட 7ஆம் பார்வை உங்களோட லக்னத்தை பார்க்கும்போது ஏமாத்துறவங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த கோல்டில் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி சுற்றி ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசை ஜாஸ்தி கொடுக்கும். ராகு பேராசைகளை கொடுக்கும். ஆனால் அந்த பேராசை பெரும் நஷ்டத்தில் தான் போய் முடியும். அப்படிங்கிற இந்த சிந்தனையை இப்போது சிம்மராசிக்காரங்க யோசிச்சு நிதானமாக உங்களுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2க்குரிய புதன் போய் 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் ஹெவியாக நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி தான் அந்த வருமானம் வரும். ஏன்னா நம்மளோட சனி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் செம்மையாக இருக்கும். கால் வலி, முட்டி வலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு சுக்கிரன் போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன 4ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய உடலை குளிக்கும். ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது சுகர் ப்ராப்ளம்ஸ். அப்போது அந்த சுகர் ப்ராப்ளமும் அந்த காலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா இந்த விரல் எடுக்கிறது, இந்த கால் நிறைய பேருக்கு ஆப்ரேட் பண்ணி எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஹெல்த் வைஸ் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மனைவிகளிடமும் குடும்பத்திலிடத்துல கொஞ்சம் பிரச்சனை வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக போங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்து நிதானித்து சிவன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக முடியும். ஸோ என்ன நேயர்களே, நிறைய பேர் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் உண்டான பலன்கள்
கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும். ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சும ரகசியங்கள், யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும், யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும், இந்த தசா புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுயஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.